பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனில் இருக்கிறது தான் யூனிட் 2. இப்போ இஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 தென் டிவை பை டிஎக்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம எஃப்னு எடுத்துக்கோம். அப்போ எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? 0 விட்டுருங்க, அதான் ஃபங்க்ஷன் எஃப்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? டிவை பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா மைனஸ் எஃப்எக்ஸ் டிவைட் பை எஃப்ஒய். அதாவது மைனஸ் அப்படி எழுதிங்க. எஃப்எக்ஸ்னா எஃப்ஐ எக்ஸை பொறுத்து பார்சியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இதை எக்ஸை பொறுத்து பார்சியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2x அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இப்போ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஒய் நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். சரிங்களா? ஏன்னா அது கான்ஸ்டன்ட் எடுப்போம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கண்டிப்பாக என்ன வரும்? 0 தான் வரும். சரிங்களா? டிவைட் பை இந்த மைனஸ்ன்றது காமன் தான். சரிங்களா? மைனஸ் எஃப்எக்ஸ்ங்கிறது இந்த மைனஸ் காமன் தான், வெளியே அப்படியே இருக்கும். டிவைட் பை எஃப்ஒய்னா இதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். ஏன்னா ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால எக்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்டாக இருக்கும். அடுத்தது மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. சரிங்களா? ஒய் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ப்ளஸ் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ மேலே என்ன இருக்குது? மைனஸ் 2x மைனஸ் ஒய் டிவைட் பை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y. இது ஆன்சர். இந்த மாதிரி கொடுப்பாங்க. மேலே மைனஸ் கூட உள்ள போயிருப்பாங்க. உள்ள போயிருந்தா மைனஸ் 2x ப்ளஸ் ஒய்னு வரும். ஒய் மைனஸ் 2x எழுதலாம். டிவைட் பை டினாமினேட்டரில் 2y மைனஸ் எக்ஸ் எழுதலாம், மாற்றி எழுதிடலாம். சரிங்களா? இது ஆன்சர். சரிங்களா?